நடிகர் எஸ்.டி. சூர்யாவுக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு இருக்கிறது. தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத நடிகராக இப்போ இருப்பவர் எஸ்.டி. சூர்யா. இயக்குனராகவும் இருந்திருக்கிறார். சமீபத்தில் நிறைய படங்கள்ல வில்லனாகவும் நடித்து மிரட்டி வருகிறார் எஸ்.டி. சூர்யா. தமிழ் மட்டுமல்ல, தெலுங்கு படங்களிலும் இப்போது ஒரு தேடப்படும் நடிகராகவே மாறி இருக்கிறார் எஸ்.டி. சூர்யா. பெரிய நடிகர்களின் படங்கள்ல எஸ்.டி. சூர்யா கண்டிப்பா இருக்கிறாரு. அதுல வில்லன் கேரக்டர்லயும் அவர் நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில தான் அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டு இருக்கிறது. சென்னை பல்லாவரத்தில் அமைந்திருக்கக்கூடிய வேல்ஸ் பல்கலைக்கழகத்தின் 15வது பட்டமளிப்பு விழா இன்று பல்கலைக்கழக வளாகத்துல சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா கலந்து கொண்டார். இதுல இளங்கலை, முதுகலை மற்றும் ஆராய்ச்சி மாணவர்கள் என சுமார் ஒரு 5000 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில பிரபல இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர், பாடலாசிரியர், பாடகர் அப்படின்னு பன்முக திறமை கொண்ட எஸ்.டி. சூர்யாவுக்கு 25 வருடங்களாக திரைத்துறைக்கு ஆற்றிய பணிகளை பாராட்டி அவருக்கு இந்த கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். Thiru C.K. Kumaravel, CEO and co-founder of Natural Saloon. அன்பார்ந்த நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கு, என்னோடு இங்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் இருக்கின்றார்கள், அன்பு தொண்டர்கள் இருக்கின்றார்கள். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 3 மாத காலம் எனக்கு வெளியே சென்று படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு அரிய வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு. கட்சியும் கூட பெரிய மனதோடு அனுமதி கொடுத்து இந்த 3 மாத காலத்திற்கு தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வழிநடத்துவதற்கு அண்ணன் ஹெச் ராஜா அவர்கள், மூத்த தலைவர், அவருடைய தலைமையிலே ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி மிக சிறப்பாக வெற்றிகரமாக இந்த 3 மாத காலத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர் சேர்க்கை முகாம் அதெல்லாம் முடிந்த பிறகு இப்பொழுது கட்சியில் எப்பொழுதும் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பாரம்பரியமாக கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை நடத்தப்படக்கூடிய தேர்தலுக்கு நம்முடைய கட்சி ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறது. கடுமையாக பாடுபட்ட நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா தொண்டர்களுக்கும், தலைவர்களுக்கும், மிக முக்கியமாக அண்ணன் ஹெச் ராஜா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதே நேரத்தில் நம்முடைய பத்திரிகை நண்பர்கள் எல்லோரும் கூட மிக பொறுமையாக, நேற்று இன்று புயல் காரணமாக விமானம் தாமதமாக இன்றைக்கி வந்திருக்குங்க, நேற்று வர வேண்டியது, மிக பொறுமையாக பத்திரிகை நண்பர்களும் காத்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கும் என்னுடைய மகிழ்ச்சியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும், கேளுங்கன்னா ஒருத்தராக நான் பதில் சொல்கிறேங்கண்ணா. நான் குறிப்பாக இந்த படிப்பு வந்து ஷெவ்னிங் குருக்குல் ஃபெலோஷிப் அப்படிங்கிற ஒரு படிப்புங்கன்னா, ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தினுடைய பாலிட்டிக்ஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தக்கூடிய இந்த ஃபெலோஷிப் ஒரு நல்ல மனிதனாக, குறிப்பாக உலகம் முழுவதும் எப்படி அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது, அதில் இந்தியாவிற்கு தாக்கம் எப்படி இருக்கும், அதுவும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் உங்களுக்கு தெரியுங்கன்னா, உலகத்தில் மிக பழமையான பல்கலைக்கழகம். நம்முடைய நலந்தா ஹரப்பா இன்றைக்கி இல்லை, ஒரு எக்ஸிஸ்டிங் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆக்ஸ்ஃபோர்ட் இஸ் 1000 years old, 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அங்கே போய் படிக்கும்பொழுது ஒரு பெரிய ஒரு உலகத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. நிறைய நோபல் பிரைஸ் ஜெயித்தவங்க பாடம் எடுத்திருக்கிறாங்க, பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர்ஸ், முன்னாள் பிரதமர்கள் பாடம் எடுத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய ஆளுமைகள்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் அவர்கள் துறையில் சாதனையெல்லாம் முடிந்த பிறகு பேராசிரியர்களாக பணிபுரிகிறாங்க. எல்லோரையும் பார்ப்பதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. அதே நேரத்தில் குறிப்பாக நம்முடைய இந்தியாவின் மீது எந்த அளவுக்கு மேற்கத்திய நாடுகள், அது யுனைடெட் கிங்டமாக இருக்கட்டும், அமெரிக்காவாக இருக்கட்டும், வளர்ந்த நாடுகளாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு இந்தியாவின் மீது ஒரு பெரிய ஒரு மரியாதை வைத்திருக்கின்றார்கள் என்பதையும் கண்கூடாக பார்க்க முடிந்தது.
இன்றைக்கி இந்தியாவினுடைய நிறைய மாடல் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்திருக்கிறாங்க, அதை பற்றி படிக்கிறாங்க. அது எல்லாம் கூட கொஞ்சம் தூரத்திலிருந்து பார்ப்பதற்கு. அதே நேரத்தில் ஒரு அரசியல் இருக்கும் பொழுது அப்பப்போது நாம் கொஞ்சம் ஷேப் பண்ணிக்கணுங்கண்ணா. அதுபோல் இந்த 40 ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கின்றேன். இந்த 3 மாத காலம் என்பது என்ன ஷேப் பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு. நம்முடைய குறை நிறைகளை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணுறக்கு, நம்முடைய பாலிட்டிக்ஸை இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணுறக்கு, நம்மகிட்ட இருக்கக்கூடிய சிறு குறைகள் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணுறக்கு ஒரு வாய்ப்பு, நம்மை உள்ளே பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு. அதனால் இந்த 3 மாத காலம் எனக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறேங்கன்னா, கட்சி அனுமதி கொடுத்துருக்காங்க. நார்மலாக கட்சியில் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கட்சிக்கு முதல்ல நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். அந்த நேரத்தில் ஆமாங்க. தமிழக அரசியல் நடந்திருக்கு. குறிப்பா துணை முதலமைச்சரா உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்றிருக்கார். விஜய் புதிய அரசியல் கட்சியை தொடங்கியிருக்கார். பாஜக உள்ளிட்ட பல அரசியல் கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்கார். உங்களோட பார்வை? ஆனால் அந்த 3 மாத காலம் தமிழக அரசியல் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது, உண்மைதான். ஒரு பெரிய நடிகர் தன்னுடைய உச்சத்தில் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அரசியலுக்குள்ளே கால் பதிக்க வேண்டும் என்று நடிகர் விஜய் அவங்க வந்திருக்கிறாங்க. அப்பொழுதும் சொன்னேன், இன்றைக்கி சொல்கிறேன், அவர்களை வரவேற்கின்றோம். காரணம், அவர் வந்திருக்கக்கூடிய ஒரு நோக்கம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதே நேரத்தில் நிறைய விஷயங்கள் எடுத்து பேசியிருக்கிறாங்க. வருகின்ற காலத்தில் எப்பொழுதெல்லாம் அதை பற்றி பேச முடியுமோ பேச வேண்டுமோ நாங்கள் பேசுகிறோங்கண்ணா. அந்த முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்களை வச்சுருக்கிறாங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் கூட எதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டுமோ பதில் சொல்லியிருக்கிறாங்க. அக்டோபர் 28ஆம் தேதிக்கு பிறகு இன்றைக்கி நடிகர் விஜய் அவர்கள் மறுபடியும் 2-3 நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறாங்க. அவர் ஆக்டிவ் பாலிடிக்ஸ் வரும்பொழுது அவருடைய கருத்துக்கள்லாம் வைக்க ஆரம்பிக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியும் எங்களுடைய கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்போம். அதனால் நிச்சயமாக வரவேற்கின்றோம். மக்களுக்கு ஒரு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் மோர் சாய்ஸுங்கண்ணா. அதனால் அடுத்த ஒரு ஆண்டு காலம் எப்படி இருக்கும் என்பதை தமிழக மக்கள் தீர்மானிக்க போகிறாங்க, நிர்ணயிக்க போகிறாங்க. அதே நேரத்தில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்றிருக்கிறாங்க. ஒரு வேகமான வளர்ச்சி கட்சிக்குள்ள எம்எல்ஏ ஆனாங்க, அதன் பிறகு உடனடியாக அமைச்சரானாங்க, அதன் பிறகு இன்றைக்கி துணை முதல்வராக இருக்கிறாங்க. அதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு, திராவிட கட்சிகள் குறிப்பாக இதில் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதும் ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கு, வெளியிருந்து வரக்கூடிய டேலண்ட் அங்கே குறைஞ்சிருச்சு, டேலண்ட் பூல் குறைய குறைய ஒரு குடும்பத்தை சார்ந்து அந்த கட்சி தன்னை நடத்தி கொண்டிருக்கிறது தொடர்ந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்றைக்கி அவங்க உண்மைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடு வருகின்ற காலத்தில் துணை முதல்வராக எங்கே அவரை விமர்சிக்க வேண்டுமோ நிச்சயமாக விமர்சிப்போம், நன்றாக செயல்பட்டால் நிச்சயமாக பாராட்டுவோம். அதே நேரத்தில் மூன்றாவது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சி அகில இந்திய அளவில் ஹரியானாவில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது, மகாராஷ்டிராவில் ஒரு சரித்திரம் காணாத ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது. அதுவும் கூட ஒரு நார்த் ஸ்டேட், ஒரு சவுத் ஸ்டேட், இரண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் லோக்சபா தேர்தலில் மகாராஷ்டிராவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பிக்களை பார்த்தீங்க, இன்றைக்கி அசம்பிளியில் நீங்கள் பார்த்துருக்கிறீங்க. அது அப்படியே களம் மாறி இருக்கிறது. ஹரியானாவில் நாம் வாங்கியிருக்கக்கூடிய எம்பியை பார்த்தீங்க, இன்றைக்கி லோக்சபா பார்த்தீங்க, இன்றைக்கி அசம்பிளி பார்க்குறீங்க. இதெல்லாம் கூட இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி இன்னும் வலிமையாக எல்லா மாநிலத்திலும் கூட முதன்மை கட்சியாக இருக்கிறது என்பதை மறுபடியும் ஊர்ஜிதம் செய்திருக்கின்றோம். அதே நேரத்தில் ஒரு பெரிய 3 மாத காலமாக இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை உறுப்பினராக இணைத்திருக்கின்றார்கள். தமிழகத்திலும் பெரிய எண்ணிக்கையில் இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ அமைப்பு தேர்தல் ஆரம்பமாக இருக்கிறது. இந்தியாவில் இன்றைக்கி ஜனநாயக கட்சியாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி. உறுப்பினர்கள் இணைந்த பிறகு ஒரு கட்டத்திலும் தேர்தல் நடத்தி கிளை தலைவரிலிருந்து மாநில தலைவர் வரை தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் பிறகு தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எல்லா அரசியல் கட்சிகளுக்கு முன்பு ஒரு பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஒரு உண்மையான ஜனநாயக கட்சி. இதெல்லாம் இந்த 3 மாத காலத்தில் மக்கள் முன்னாடி இருக்குங்கண்ணா.